ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கிளாக் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். கடிகார கணக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கடிகார சம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த கடிகார சம்முக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு கிளாக் தேவை. அதில் வந்து அந்த கிளாக்கில் வந்து டிகிரிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாக் சம் செய்வதற்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்குது. அந்த ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பேசிக் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து சம்குள்ளே போகலாம். அப்போ தான் நமக்கு இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கடிகாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மொத்தம் எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வட்டத்தை வந்து நமக்கு சுற்றுறதுக்கு எப்போவுமே 360 டிகிரி வந்து தேவைப்படும். ஓகேவா? அப்போது 12 இருக்குது. ஓகே, 12 இதில் 6 9 இந்த மாதிரி தானே நமக்கு வந்து கடிகாரம் இருக்கும். அப்போ இந்த 12ஐயுமே நமக்கு சுற்றுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா மொத்தம் 360 டிகிரி ஆகும். ஓகேவா? அப்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டிகிரி? ஃபஸ்ட்டு இந்த கடிகாரத்தில் வந்து மொத்தம் 3 முள் இருக்கும். ஓகேவா? நொடி முள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நொடி முள் நமக்கு இதில் தேவை கிடையாது. ரெண்டே 2 முள் தான். ஓகேவா? நிமிட முள்ளும் ஒரு குட்டி முள் இருக்கும். அதுதான் வந்து நம்ம மணி முள்ளும், அதுதான் மணி காமிக்கக்கூடிய முள். ஓகேவா? மணி முள் அப்படி சொல்லுவோம். அந்த முள்ளும் ஒரு பெரிய முள் இருக்கும். அது வந்து நிமிட முள். அது எத்தனை நிமிடம் நொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சுற்றி வரணும். அந்த முள் நமக்கு இதில் தேவையில்லை. ஓகேவா? இது வந்து நிமிட முள்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இந்த 2 முள் மட்டும் தான் இப்போ தேவை. இதுக்கான டிகிரிஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த மணிமுள் இருக்கலாம். அது வந்து 12 மணி நேரம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டிகிரி ஆகும் பாருங்கள், 30 டிகிரி. ஓகேவா? அப்போது இப்போது மணி வந்து 3 இருக்குன்னா அடுத்த 4 ஆகிறதுக்கு அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கேப் 1 ஹவருக்கான மணிமுள்ள. ஓகேவா? இது வந்து மணிமுள், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மணிமுள்ள 1 மணி நேரம் ஆகிறதுக்கு எவ்வளோ டிகிரி தேவைப்படுதுன்னா 30 டிகிரி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அடுத்தது நிமிட முள் அப்படின்னு இருக்குங்களா, இது வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம், அதாவது இப்போ நிமிடமுள் வந்து 1ல் இருக்குது. அதாவது இதில் 1 அப்படிங்கிறது இருக்குன்னா 5 நிமிஷம் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது இதில் நம்ம 5 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 2 அப்படிங்கிறோம்னா நம்ம இந்த 1லேருந்து அதுக்கு ஊடையில் ஒவ்வொரு நிமிஷமாக தள்ளி வந்ததுனா நம்ம இந்த 1க்கு இருக்க 5 நிமிஷம் அப்படி சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தாண்டறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 டிகிரி. இந்த 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நிமிடம் உள்ள 1 நிமிஷத்துக்கு. அப்போ 5 நிமிஷத்துக்கு நமக்கு அப்போது 30 நிமிஷம். ஓகே, 30 டிகிரி அப்படிமா. ஓகேவா? இது கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இது நிமிடம் உள்ள 1 நிமிஷம் அப்படிங்கிறது 6 டிகிரி. நிமிடம் உள்ள மணிமுள்ள 1 ஹவர் அப்படிங்கிறது 30 டிகிரி. ஓகேவா? இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது பார்க்கும்போதுல வேறு ஒன்றும் இல்லை. தீட்டா மார்லஸ் 30H மைனஸ் 11/2 M மார்லஸ். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும், இந்த ஒரு ஃபார்முலா போதும் நம்ம இந்த கடிகார சம் செய்யறதுக்கு. அப்புறமா அந்த டிகிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இந்த கடிகாரத்தை வச்சு எல்லாமே சொல்லியிருந்தது. ஓகேவா? அதுமாரி இப்போது வந்து அந்த முள் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒரு மேலுக்கு மேலே நின்றுச்சுன்னா அதோட டிகிரி பார்த்தீங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்து டிகிரி வந்து 0 டிகிரி. ஒரே ஒரு இந்த ஃபார்முலா சொல்லிக்கோங்க. தீட்டா மார்லஸ். இந்த மார்லஸ் வந்து இதுக்கு போட்டோம்னா நமக்கு மார்லஸ்குள்ளே வந்து மைனஸில் ஆன்சர் இருந்தாலும் வெளியே வரும்போதுல நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ப்ளஸில் இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும். அதுக்காக தான் அந்த மார்லஸ் போட்டோம். ஓகேவா? 30H மைனஸ் 11/2 M. H அப்படின்னா ஹவர், எம்னா மினிட். ஓகேவா? ஹச்சில் உள்ள மணி நேரத்தை வந்து நம்ம ஹவரில் உள்ள மணி நேரத்தை வந்து இதில் போடுவோம், மினிட்டில் உள்ளதை வந்து இதில் போடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சம் செய்யும் போது அது உங்களுக்கு புரியும். இப்போ அதுக்கு மட்டும் இன்னொன்று சொல்லியிருந்துருந்தேன், டிகிரி. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கடிகாரத்தில் வந்து மணிமுழு நிமிடமுழு வந்து ஒன்றுக்கு நேராக இருக்கும்போதுல இப்போ 12 கிட்ட தான் நிமிடமுழு மணிமுழு இருக்கும்போதுல அதோட டிகிரி என்னென்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரி. ஓகேவா? 2 ஒன்றாதுன்னா இதுவே நேருக்கு நேராக அது நின்றுச்சுன்னா 180 டிகிரி. ஓகேவா? நேருக்கு நேராக நிற்கக்கூடிய எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் 180 டிகிரி. இதுவே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 12 இங்கே இருக்கும், 3 அப்படிங்கிற பட்சம் இது ஒரு செங்கோண முக்கோணத்தை இருக்குது. அப்போ ஏற்படுத்தும் போது இது 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான். இதே 12க்கும் 6க்கும்னா நம்ம 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம சம்குள்ளே வந்து போயிடலாம். ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க. மணிமுள் வந்து 1 ஹவருக்கு வந்து 30 டிகிரி. ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போதுல நமக்கு 6 டிகிரி. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை நமக்கு வந்து இப்போ 7 மணி அப்படிங்கிறது வந்து இப்போ 7 மணி 7 மணி இருக்குது. 9 மணியில் வந்து மொத்தம் எத்தனை டிகிரி வரைக்கும் நாங்கள் நம்ம மொத்தம் 7 8. அப்போ 2 ஹவருக்கு வந்து எத்தனை டிகிரிம்போ நம்ம 30 வந்து பெருக்கினா போதும். அப்போது 23 6 60 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுக்காக வந்து இந்த டிகிரி வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மணிமுள் நிமிடமுள். மற்றபடி இது எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணாங்க. 6 மினிட். ஓகேவா? 6 டிகிரி. ஓகே, இதில் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் சேர்க்குறோம். ஓகேவா? இதில் வந்து 12 மணி 15 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 30
ஹவர் அப்படிங்கிறது 12 மணியில் இருக்குது. -11/2 மினிட் வந்து நமக்கு 15 நிமிஷம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 12 மணிக்கும் 15 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் தானே, 1 நிமிஷம் அப்படிங்கிறது 6 டிகிரி, 15 நிமிஷத்துக்கு 90 டிகிரி போடலாமே அப்படியே நம்ம பார்க்கும்போதுமே இப்படி இந்த ரவுண்ட் பார்க்கும்போது இதில் 12 இருக்கும். இப்போ 12.25 அப்படிங்கும்போது நமக்கு வந்து முள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 12.25 அப்படிங்கும்போது முள் வந்து லைட்டாக இங்கே வந்து இதாக இருக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அதனால் 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து போடக்கூடாது. 90 டிகிரி ஆன்சராகவும் வராது. ஓகேவா? ஃபார்முலா வந்து கரெக்டாக போடுங்க, ஆன்சர் வரும். இப்போ வந்து இந்த 12 12 22 24 32 36 அப்போ 360 டிகிரி அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிருது. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு 12 மணி அப்படிங்கிறது மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த 360 டிகிரி அப்படி 12 மணி கொடுத்தனால இந்த 360 டிகிரி வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? 12 அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருந்தா ஓகேவா? இடைப்பட்ட கோணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிருது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து இந்த 360 டிகிரி வந்து பார்க்க வேண்டாம். ஓகேவா? அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. மீதி இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்க போதும். ஓகேவா? அப்போ அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதனால் அந்த 11 மட்டும் 360 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிட்டு அதனால் நம்ம வந்து -11/2 15 இதை மட்டும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து 12 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை எடுத்துக்கல. ஓகே? முழுமையாக அடைஞ்சிட்டு இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது 360 டிகிரி அப்படிங்கிறது வந்து முழுமை அடைஞ்சிட்டு. ஓகே? இப்போ இதுக்கு பார்ப்போம். 11 15 பெருக்கலாம் நடக்கும். -160 /2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 8 2 16 2 4 2 10 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் அப்போ 82.5 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் ஸ்மாலஸ்கில் இருக்கிறதுனால வெளியே வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ 82.5 டிகிரி. ஓகேவா? தீட்டா. அப்போ இந்த 12க்கும் 15 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 82.5 டிகிரி. நம்ம 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து போட்டக்கூடாது. அது கொஞ்சம் கோணம் வந்து நமக்கு தள்ளி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 12 வந்தால் மட்டும்தான் அதில் நம்ம ஹவரில் வந்து நம்ம போட வேண்டாம். 12 வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஹவரில் வந்து போட வேண்டாம். மித்த எந்த சம்மும் வந்து அதில் வேறு ஏதாவது ஒரு மணி இதில் வந்து 11 மணின்னு இருந்திருந்தால் கூட நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகேவா? 12 அப்படின்னு கொடுத்ததுனால அது வந்து முழுமையான 360 டிகிரி வந்து ஃபுல்லாகிடுது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து போடலை. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது சம் பாருங்கள். எனக்கு எடுத்துருக்காங்க 6 மணி 45 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை வந்து காண்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு இருந்து தீட்டா 30 ஹவர் -11/2 m. ஓகேவா? இப்போ இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? தீட்டா = 30. இதில் வந்து இப்போ ஹச் வந்து அப்ளை பண்ணுமா வேணும். ஏன்னா நம்ம 12 கிடையாது, 6 மணி தான் இருக்குது. ஓகேவா? -11/2 மினிட்டில் வந்து என்னது 45 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து போடுறோம். ஓகேவா? லெஸ் அப்போ 3 6 18 அப்போ 180 மைனஸ் 11 45 பெருக்குங்க 45 5 9 4 495 /2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்புறம் 180 மைனஸ் இப்போ இதை அடி கொடுங்க. 2 4 4 2 8 7 2 14 2 10 அப்போ 247.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 247 180 வந்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 5.7 14 8 போனால் 10 8 போனால் 2 அப்போ 6 இங்கே வந்து மீதி 1 ஆயிரும். ஸோ அப்போது 67.5 மைனஸில் தான் ஆன்சர் வரும். நமக்கு மாடலஸில் இருக்கிறதுனால வெளியே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 67.5 டிகிரி ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குமா 67.5 டிகிரி. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? வேறு எந்த மணி கொடுத்தாலும் நம்ம அந்த ஹவரில் வந்து அப்ளை பண்ணணும், ஹச்சில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, மூணாவது சம் பாருங்கள். 2 மணி 30 நிமிடங்களுக்கு எதிரான கோணம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? எதிர்கோணம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து இடைக்கோணம், அதுக்கு 2 மணி 30 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அதுன்னு பார்த்தோம். இதுக்கும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன இந்த எதிர்கோணத்துக்கு ஒரே ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா செய்வோம். அது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? செய்ய முடியல 30 ஹவர் -11/2 மினிட் மாலஸ். ஓகேவா? மாலஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆன்சர் இருந்தாலும் வெளியே வரும்போது பாசிட்டிவ் ஆன்சராக தான் வெளியே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ தீட்டா = 30. நமக்கு அவர் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். ஓகேவா? 2 மணி நேரம் -11/2 மினிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு? 30 நிமிடம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 3 6. ஓகேவா? 60 மைனஸ் இது வந்து அடி கொடுத்துருங்க. அப்போது நமக்கு 11 15 பெருக்கினா கிடைக்கும் 165. ஓகே, இப்போ இதை வந்து கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு
105 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 105 டிகிரி எதிர்கோணம். இதில் பாருங்கள் அப்படி ஒரு ஆப்ஷனே நமக்கு வந்து இருக்காது. ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும், எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடைப்பட்ட கோணம்னா இப்போ ஆன்சர் இது வந்து கரெக்ட். 2 மணிக்கும் 30 நிமிடங்களுக்கு இடையான கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதிர்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம வச்சிருக்க ஆன்சர் கூட வந்து 360 டிகிரியில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த ஆன்சர் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம 360 இருந்து 105 வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மைனஸ் பண்ணாங்க 10. இப்போ 5 இங்கே வந்து 5 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ 3 1 போனால் என்னது 2. அப்போ ஆன்சர் வந்து 255 டிகிரி ஆன்சர். ஓகேவா? இப்போ 360லேருந்து நம்ம 105 வந்து மைனஸ் பண்ணோம். 250 டிகிரி தான் ஆன்சர். ஓகே, இப்போ எதிர்கோணத்துக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா செய்யணும். அதே ஃபார்முலா தான் என்ன, 360 டிகிரியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணால் எதிர்கோணம் வந்து கிடச்சிரும். 4வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே கடிகாரத்தின் 2 முட்களும் எப்போது 0 டிகிரி கோணத்தை வந்து அமைக்க முடியுங்கிறாங்க. இதில் 0 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு டிகிரி கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம போட்டு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 11/2 மினிட். ஓகேவா? ஓகே, இப்போ தீட்டா இருக்க இடத்துல இதில் எந்த டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து போடணும். டிகிரி = 30. இங்கே தான் நம்ம ஒன்று கவனிக்கணும். ஓகேவா? இதில் 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹவரில் வந்து நம்ம எந்த மணி போடணும், இதில் 3,4 3 மணிக்கு 4 மணிக்குன்னு கேட்டிருந்தாலும் சரி, அப்படி கிடையாது. இருக்கிறதே கம்மியான எது அதுதான் நம்ம இதில் போடணும். ஓகேவா? அதுக்கு இடைப்பட்டத்தில் 2க்கும் 3க்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நீங்களே ஒரு கெஸ் பண்ணுங்கள். இப்போ 2 3 மணிக்கு டிகிரியில் 0 டிகிரி கோணத்தை கண்டிப்பாக அந்த 2க்கும் 3க்கும் தான் இருக்கும். அப்போ நம்ம குறைவான நேரத்தை தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 2 - 11/2 மினிட் அப்படிங்கிறது இதில் எதுலேயுமே கொடுக்கல. ஸோ நம்ம மினிட் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 0 டிகிரி = 3 2 6 60 - 11/2 மினிட் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது மைனஸில் இருக்குது. இது வந்து இந்த பக்கம் வரும்போதுல எப்படி வரும், நமக்கு ப்ளஸ்ஸாக வரும். ஓகேவா? அப்போ 11/2 மினிட் -0 தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, 0 அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது வந்து வகத்தில் இருக்குது. இந்த பக்கம் முடிச்சுல பெருக்கல்ல போகும். அப்போ 11 m = 1 6 2 12 120. அப்போ m = 120 / 11. இப்போ இதை அடி கொடுங்க. ஒரு 11 11 11 110 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது மீதி வந்து 10 இருக்குது. அப்போ 10 / 11. ஓகேவா? இது 11 10 110 அப்படின்னு கிடைக்கும். 110 + 10 120. அப்போது நம்ம வந்து இதை வந்து ரிமைனிங் 120ல் 110 போய்ட்டுனா மீதி ரிமைனிங் 10 இருக்கும். அப்போ கீழே வந்து இது பண்ண முடிச்சா 10/11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள். 120 11. இப்போ 10யும் 111 வந்து நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 110 அப்படிங்கிறது கிடைக்கும். ரிமைனிங் வந்து 10 கிடைக்கும். ஈவில் கிடைச்சதெல்லாம் அதை தான் நம்ம இதில் போடுவோம். மீதி கிடைச்சதெல்லாம் மீதியை வந்து நமக்கு வந்து மேலே போடுவோம். கீழே நம்ம எதால் வகுத்தோமோ அதை வந்து கீழே 11 அப்படிங்கிறத போடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் செய்வோம். ஓகே, இப்போ நம்ம மினிட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 10 / 11 நிமிஷம். ஓகேவா? மினிட். ஓகே, இப்போ இந்த நம்ம மினிட் தான் கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேவா? அப்போ நம்ம என்னது, நம்ம ஆல்ரெடி இருந்த 2 ஹவர் பாஸ்ட் 2 ஹவர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து என்னது, 2 மணி 10 நிமிஷம் 10 11. ஓகேவா? இதுதான் ஆன்சர். மினிட். இது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 ஹவர்ஸ் 10/11 நிமிஷம். ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? இந்த 2 ஹவர் எதுக்கு சத்தம் தெரியுது, நம்ம 2க்கும் 3க்கு தான் இருப்போம். நம்ம கண்டுபிடிச்சது வந்து மினிட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஹவர் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? 2க்கும் 3க்கு அப்படிங்கிற விஷயம் குறைஞ்ச மணிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். ஓகே, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால் 2 ஹவர். ஓகே, இப்போ அடுத்து இதில் எந்த டிகிரி கொடுத்துருந்தாலும் இதே ஃபார்முலா தான். ஓகே, அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம செய்வோம். 5வது சம் பாருங்கள். ஒரு நாளில் கடிகாரத்தின் 2 முள்களும் எத்தனை முறை நேர்கோட்டினை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடிகாரம் இருக்குது, அதில் அந்த 2 முழுமே எத்தனை நேரம் வந்து நேர்கோட்டினை வந்து அமைக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை டைம்ஸ் அமைக்கும்னா 44 டைம்ஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து 44 முறை. இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நாளில் கடிகாரத்தின் 2 முள்களும் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. செங்கோணம் அப்படிங்கிறது வந்து 90 டிகிரி. ஓகேவா, செங்கோணம்னா 90 டிகிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. குறுங்கோணம்னா 30 டிகிரி. 90 டிகிரி அந்த 2 முள்களும் எத்தனை முறை அமைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் 44 முறை தான். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஒரு நாளில் கடிகாரத்தின் 2 முள்களும் எத்தனை முறை மேற்பொருந்திருக்கும். ஒரு கடிகாரம் இருக்குன்னா இப்போ 12க்கு நேரம் அதுக்கு மேலேயே மேற்பொருந்திருக்கும்ல அந்த 2 முள்களும். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படிங்க 12 முறை நம்ம மேற்பொருந்திருக்கும்னு நினைக்க மாட்டோம். மொத்தம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் 11 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரங்கிறதுனால ப்ளஸ் 11 15 வந்து 22 முறை வந்து மேற்பொருந்திருக்கும். ஓகேவா. இந்த 3 கொஸ்டின் வந்து இது டெப்த்தாக பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் வந்து எனக்கு மேற்பொருந்தி இருக்கிறது வந்து மொத்தம் 22 முறை. செங்கோண முக்கோணத்தை அமைக்கக்கூடியதுக்கு வந்து 2 முள்களும் 44 முறையும், நேர்கோட்டில் வந்து 44 முறையும் வந்து அந்த 2 முள்களும் கடிகாரத்தில் இருக்கும். ஓகேவா. இந்த 3 கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நேர்கோட்டில் மேல் பொருந்தி இருக்கும் பட்சம் அதனுடைய டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. நேர்கோட்டில் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா. இது தெரிஞ்சுக்கோங்க. நேர்கோட்டில் இருக்கும் பட்சம் எதிரெதிர்கோணத்தில் இருக்கும் போது 180 டிகிரி. இதுவே செங்கோணம்னா 90 டிகிரி. ஓகேவா. இப்போ நேர்கோட்டில் இருக்கும் பட்சம் 0 டிகிரி. 8வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையே கடிகாரத்தின் 2 முட்களும் சரியாக எப்போது மேற்பொருந்தி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து மேற்பொருந்தி இருக்கிறது, அப்புறமா வந்து நேர்கோணம்னா என்ன, செங்கோணம்னா என்ன அப்படிங்கிற மேற்பொருந்தினா என்னது. இப்போ நம்மளுடைய கடிகாரத்தில் வந்து 2 முள்ளுமே, பெரிய முள்ளும் சரி சின்ன முள்ளும் சரி வந்து நேர்பொருந்தி இருக்கும் போச்சில் அதனுடைய கோணம் என்னவாக இருக்கும், 0 டிகிரியில் இருக்கும். இதுவே நம்மளுடைய கடிகாரத்தில் வந்து நேர்கோணத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய கோணம் வந்து 180 டிகிரியில் இருக்கும். அது ஒருவேளை செங்கோணத்தில் இருக்குது அப்படின்னா அதனுடைய டிகிரி எவ்வளோதில் இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா. 90 டிகிரியில் இருக்கும். இந்த கோணத்தை வச்சு தான் நம்ம கேட்பாங்க. மேற்பொருந்தினா நம்ம கோணம் வந்து நம்மளே வந்து போட்டுடணும் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி. ஒருவேளை செங்கோணம் கொடுத்தாங்கன்னா நம்ம 90 டிகிரி அப்படின்னு போட்டுடணும். நேர்கோணம் கொடுத்தாங்கன்னா 180 டிகிரின்னு போட்டுடணும். இப்போ 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையே கடிகாரத்தில் 2 முட்களுமே என்னது சரியாக எப்போது வந்து மேற்பொருந்தி இருக்கும் அப்படின்னு டைமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம எல்லா சமக்குமே யூஸ் பண்ண போகிறோம். என்னது 30h - 11/2 மினிட். ஓகேவா. இதில் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும், மேற்பொருந்தி அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன டிகிரி போட போகிறோம், 0 டிகிரி. ஓகேவா. 0 டிகிரி போட போகிறோம். 30 ஹவரில் வந்து பாருங்கள் 5 மணி இருக்குது 6 மணி இருக்குது. இதில் வந்து இப்போ 5 மணிக்கும் 6 மணிக்கு இடையில் வந்து அந்த 2 முள்ளுமே எப்போது மேற்பொருந்தி இருக்கும். கண்டிப்பாக நம்ம 5 அப்படின்னு சொல்லி தான் 5 மணி இத்தனை நிமிஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இருக்கிறதுலே கம்மியான நம்பர் எதுவோ அதை தான் நம்ம இதில் வந்து போடணும். ஓகேவா. 5 மைனஸ் இப்போ இதில் 4 மணிக்கும் 5 மணிக்கும் கேட்டாங்க. நம்ம கம்மியான நம்பர் எது குறைவான நம்பரோ அதை தான் போடணும். 11/2 அந்த மினிட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அப்போ எம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ 0 டிகிரி = இதை வந்து பெருக்கிக்கோங்க. 3 5 15 150 மைனஸ் 11/2 எம். ஓகே. இப்போ வந்து இந்த 150 அப்படிங்கிறது இல்லாட்ட மைனஸில் இருக்க இந்த 11/2 வந்து சமத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்னது +/2 ஆயிரும். அப்போ 11/2 எம் = 150. ஓகே. இப்போ 11 எம்மை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 கொண்டு பெருக்கும் போது இங்கே என்ன வரும், 300 அப்படின்னு ஆயிரும். ஓகே. இப்போ எம் = 300 / 11. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா. கேன்சல் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 300 11 ஒரு 11 11 2 11 22 மீதி 8 இருக்குது. கீழே 0 இறக்கிடுவோம். 7 11 77 மீதி எவ்வளோ இருக்குது, 3. ஓகேவா. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் மினிட்னா மேலே கிடச்சிருக்கிறத வந்து 27 நிமிஷம் எத்தனை வினாடி, 3 வினாடி. 3/11 வினாடி. ஓகேவா. எத்தனை மினிட், 27. மேலே ஈவை வந்து நம்ம போடணும். கீழே மீதி கிடச்சிருக்கிறத மேலே போட்டு எதால் வகுத்தோமோ அதை வந்து கீழே போட்டுடணும். 3/11. ஓகே. இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, நம்ம பாஸ்ட். ஓகேவா. பாஸ்ட் வந்து என்னது, 5 மணி. ஓகேவா. அப்போ எந்த நேரத்தில் வந்து அந்த 2 முட்களும் ஒரே மணியில் நிற்கும். 5 மணி 5 மணி 27 நிமிடம் 3:11 வினாடிக்கு வந்து நிற்கும். ஓகேவா. மினிட்ஸ். ஆன்சர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 5 மணி 5 ஹவர் 27 3:11 நிமிஷத்துக்கு. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. வேறு எல்லா ஆப்ஷனுமே எந்த ஆப்ஷனும் பொருந்துற மாதிரி இல்லை. இப்போ அடுத்த சம் பார்ப்போம்.
ஓகே, இந்த சம் பாருங்கள். 4:25 எதிரான கோணம் காண்க அப்படிங்கிறது. இதுக்கு மட்டும் நம்ம எதிர்கோணம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இடையான கோணம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு இடைப்பட்ட மேற்பொருந்தி இருந்துச்சுன்னா அதுக்கானதும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ எதிர்கோணம் ஆல்ரெடி இந்த சம் வந்து பார்த்தோம். இன்னொரு டைம் வந்து இந்த சம் வந்து நம்ம பார்த்துலாம். எனக்கு அதே ஃபார்முலா அது தீட்டாஸ் ஈக்குவல் டு எனது 30h மைனஸ் 11/2 எம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபார்முலா தான். தீட்டாவில் வந்து என்னது நம்ம எதிர்கோணம் நம்ம தான் தீட்டா வந்து அந்த கோணம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 30 ஹவரில் வந்து என்ன போடணும் நம்ம மணி 4 மணி நேரம் மைனஸ் 11/2 மினிட் வந்து எத்தனை நிமிஷம் 25 நிமிஷம் 25 நிமிஷம். ஓகே, இப்போது இது பெருக்குங்க 3×4 12 அப்படிங்கிறது கிடைக்கும். 11 25 பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு 5 7 275. ஓகேவா, 275 டிவைட் பை 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 2 2 3 2 6 7 2 14 5 2 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது 120 மைனஸ் 137.5. இப்போ இதில் 137.5 இருந்து 120 வந்து கழிங்க. ஓகேவா, 120 வந்து கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 5 7 17. அப்போ நமக்கு மைனஸ் 17.5 அப்படின்னு கிடைக்கும். மாடலஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம வெளியே இருக்க முடிச்சுமே பாசிட்டிவாக தான் ஆன்சர். அப்போ 17.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆன்சர். இதோட நம்ம நிப்பாட்டிட்டோம்னா ஆன்சர் வந்து இப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது வந்து என்னது இடையான மிகச்சிறிய கோணம் இடைக்கோணம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எதிர்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னமே சொல்லியிருக்கோம் 360 டிகிரியிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூ வந்து கழிச்சிடணும். ஓகேவா, எதிர்கோணம் கேட்டால் மட்டும். ஓகேவா, இடைக்கோணம் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். எதிர்கோணம் கேட்டாங்கன்னா அதை கழிச்சிடணும். அப்போ இங்கே 10 இங்கே 9 வந்துடும். 5 ஆன்சர். 10ல் 9ல் 7 போனால் 2. இங்கே வந்து 5 இருக்கும். 5ல் 1 போனால் 4. அப்போ 342.5 டிகிரி ஆன்சர். ஓகேவா, 342.5 டிகிரி ஆன்சர் வந்து பி. எதிர்கோணம் கேட்டாங்கன்னா 360லேருந்து கழிச்சிடணும். ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். எனக்கு கொடுத்துருக்காங்க 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையே கடிகாரத்தின் 2 முட்கள் எப்போது நேர்கோட்டினை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எனக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். அது வந்து என்னது எப்போது வந்து மேற்பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டாங்க. நேர்கோட்டினை சந்திக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 6 எப்போது வந்து இது வந்து நேர்கோட்டை வந்து சந்திக்கும் 5க்கும் 6ல் இருக்கக்கூடிய அப்படிங்க நேர்கோட்டினா என்னது நமக்கு எத்தனை டிகிரி 180 டிகிரி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா, அப்போ நம்ம டிகிரி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, தீட்டா வந்து 180 டிகிரி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தீட்டாஸ் ஈக்குவல் டு எல்லாருமே இந்த ஃபார்முலா அடிக்கடி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. 30h 11/2 எம் மினிட். ஓகேவா, இப்போ தீட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணணும் 180 டிகிரி. எதுக்காக 180 நேர்கோடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் எந்த மணியில் வந்து அந்த 2 முட்கள் நேர்கோணத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 30 ஹவரில் என்ன சொல்லியிருக்கேன் குறைஞ்ச நம்பரை தான் நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு 5 மணி 11/2 மினிட் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, 180 இப்போ இதை பெருக்குங்க 3 5 15 150 மைனஸ் 11/2 எம். ஓகே, இந்த இது வந்து இந்த பக்கத்தில் போகும்போது நமக்கு என்னென்னா வரும் 100 மாலஸில் இருக்கிறத 11 மைனஸ் 11/2 அப்படிங்கிறது மாலஸில் இருக்கிறது வந்து நம்ம எடுத்தாலும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 180லேருந்து 150 வந்து கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு 30 அப்படிங்கிறது கிடைக்கும். 11/m இதை கொண்டு பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 23 60 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ m ஈக்குவல் டு 60/11. இதை வந்து நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா I11 55 அப்படிங்கிற கிடைக்கும். மீதி ரீமைனிங் என்ன இருக்குது 5. கீழே வந்து நம்ம போடக்கூடியது 11. ஓகேவா, அப்போ m ஈக்குவல் டு உங்களுக்கு இப்படி வச்சு அடிக்க வரலன்னா 60 அப்படின்னு எழுதி அடி கொடுங்க. ஓகேவா, I11 55 அப்படின்னு வந்திருக்கு. ரீமைனிங் 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. மேலே கிடைக்கக்கூடிய வேலையாக 5 அப்படிங்கிறத போடணும். கீழே கிடைக்கக்கூடிய மீதி வந்து போடணும். எதால் அடித்தோமோ 11 அதை வந்து போடணும். அப்போ 5 நிமிஷம் 5/11 வினாடி நம்ம வந்து பாஸ்ட் அந்த 5 ஹவர்ஸ். ஓகேவா, அப்போ எந்த மணியில் நமக்கு ஒன்றா இருக்கும் 5 மணி 5 நிமிஷம் 5/11 வினாடி மினிட்ஸில் வந்து ஒன்றா இருக்கும். ஓகேவா, 5 மணி 5/11 மினிட்ஸ் ஆன்சர் வந்து பி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 3:30 மணிக்கும் 4 மணிக்கும் இடையே கடிகாரத்தின் 2 முட்களும் எப்போது செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செங்கோணம் அப்படின்னா என்னது நமக்கு 90 டிகிரி. ஆனால் இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது ஒன்று நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பாருங்கள் 4 to 5 5 to 6 அந்த மாதிரி பார்த்துருப்போம். எதுவுமே அரை டிகிரி அதாவது வந்திருந்தாலுமே நமக்கு எதிர்கோணம் இடைக்கோணம் தான் கண்டுபிடிச்சிருப்போம். தவிர இந்த மாதிரி அந்த செங்கோணத்தை அமைக்கும் நேர்கோணத்தை அமைக்கும் அந்த மாதிரி பார்த்து நேர்கோணத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி வராது. ஓகே, 3.5 டிகிரியில் அந்த மாதிரிலாம் வராது.
செங்கோணம் வந்து வரும். ஓகேவா, நமக்கு 3.5 டிகிரி, ஏன்னா செங்கோணம் அப்படிங்கிற 90 டிகிரியில் இருக்கிறதுனால அமைக்கும். ஓகேவா, அப்படின்னா 90 டிகிரி. இதில் வந்து அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். தீட்டா 30 h மைனஸ் 11/2 m அப்படிங்கிறது. இதில் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்னது 90 டிகிரி தான் போடுவோம். ப்ளஸ் அதோட என்னது மைனஸ் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் 90 டிகிரி. ஏன்னா வந்து இது வந்து செங்கோணம். ஓகே, அந்த ஒரே ஒரு சமுக்கு மட்டும் நம்ம 90 டிகிரியில் வந்து நம்ம மைனஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம போடணும். ஓகேவா, 30 h இருக்க இடத்துல நம்ம 3 அப்படிலாம் போடக்கூடாது. எத்தனை மணி? 3 மணி. ஓகேவா, 3 மணி. நம்ம இந்த வாட்டி நம்ம மினிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காண்டி நம்ம ஆஃப்லாம் நம்ம வந்து அதாவது அரை மணி அப்படிங்கிறது வந்து நம்ம போடக்கூடாது. 11/2 m வந்து அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மினிட் அப்படிங்கிறது செங்கோணத்தில் வந்து எப்போ தான் அந்த 2 முட்கள் வந்து அந்த 2 முள்ளும் வந்து ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதில் ஒன்று மைனஸ் அப்படிங்கிறது செங்கோணம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகேவா, அப்போ மைனஸ் 90 = 3 3 9 90 மைனஸ் 11/2 m. ஓகே, இது வந்து வெளியேறமச்சு நமக்கு வந்து மைனஸ் 90 அப்படிங்கிறதா வந்து மைனஸ் 11/2 m = இது வந்து ப்ளஸ் இருக்க அந்த பக்கம் வச்சா மைனஸ் அப்படிங்கிறதாகும். மைனஸ் 180 அப்படிங்கிறதாகும். மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். 11/2 m = 2 வந்து பெருக்கும் போது நமக்கு வந்து 360 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, 2 வந்து நம்ம பெருக்கணும். அப்போ 11m அப்படிங்கிறதா இருக்கும். 11m = 360 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ m = 360 / 11. இப்போது 360 வந்து 11ஆல் வந்து அடி கொடுங்க. ஓகேவா, 11 3 11 33, மீதி வந்து 3 இருக்குது, 0 இருக்கலாம். 2 11 22, ரிமைனிங் வந்து 8 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? m வந்து என்னது? 32 8/11 மினிட்டில் வந்து ஒன்றா இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம பாஸ்ட் ஹவர் இதிலேருந்து நமக்கு வந்து 8 அப்படிங்கிறது நமக்கு 3 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு என்னது 3 பாஸ்ட் ஹவர் வந்து 3 மணி 32 நிமிஷம் 8/11 வினாடி. ஓகேவா, ஆன்சர் வந்து பாருங்கள், ஆன்சர் பி. ஓகேவா, 3 hour 32 80 minutes. நம்ம மினிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, செங்கோணம் போட முச்சில் ஒரே ஒரு இது மைனஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து கண்ணாடி அதாவது கிளாக் சம்மில் வந்து ஆல் மாடல் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, அது போக நமக்கு இந்த கிளாக் சம்மில் என்ன கேட்பாங்கன்னா, கண்ணாடியை வச்சு அதாவது கண்ணாடியில் வந்து இந்த நேரம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3:15 வந்து கொடுத்துருக்காங்கன்னா, கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 தெரியுதுன்னா அதோட உண்மையான நேரம் என்ன? அதுமாரி தண்ணியில் பார்க்கும்போது மணி 3:15னா உண்மையான நேரம் என்ன? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரெண்டே தான். கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடி பிம்பம். ஓகேவா, கண்ணாடி பிம்பம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா, அதோடைய உண்மையான நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா 11:60 அதாவது கண்ணாடி பிம்பம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா. இப்போ கண்ணாடி பிம்பத்தில் பார்க்கும்போது 3:15 வந்து மணி காட்டுகிறது எனில் கடிகாரத்தினுடைய சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 3:15 வந்து இந்த 11:60 கழிச்சிடணும். இது வந்து இம்பார்ட்டன்ட், இது எழுதிக்கோங்க. ஒருவேளை நமக்கு வந்து நீர்பிம்பம் தண்ணீர் பிம்பம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எந்த நம்பர்லேருந்து கழிக்கணும்னா 18:30. ஓகேவா, 18:30 மணி நேரத்துலேருந்து கழிச்சிடணும். ஓகேவா, 18:30 மணி நேரத்துலேருந்து அது என்ன இப்போ 3:15 வந்து நீர்பிம்பத்தில் காமிக்குது. சரியான நேரம் என்னென்னா 18:30 அந்த 3:15 வந்து நீங்கள் கழிச்சிடணும். கழிச்சா அதுதான் ஆன்சர். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். கண்ணாடியில் ஒரு கடிகாரம் 3:15. நம்ம அடுத்த மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாக்கில் வந்து இப்போவே இதை வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, கிளாக்கோட வந்து இதோட முடிஞ்சிடும். அதனால் மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் இதிலே பார்த்துருந்தோம். கண்ணாடியில் ஒரு கடிகாரம் 3:15 மணியை காட்டுகிறது. கடிகாரத்தினுடைய சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து கண்ணாடி முன்னாடி இருந்து பார்க்க முடியல. பின்னாடி கடிகாரம் இருக்குது. அதில் வந்து மணி எத்தனை காமிக்கினா 3:15 அப்படிங்கிறது வந்து காமிக்கிது. 3:15 அப்படிங்கிறது காமிக்குது. 3:15 3:15. இப்போ தான் சொல்லியிருக்கேன். கண்ணாடி பிம்பம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பர்லேருந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 11:60 கழிச்சிருங்க. ஓகேவா, 11:60 3:15 வந்து கழிங்க. அதுதான் ஆன்சர். இப்போ இதை கழிக்க மிஷன் என்ன வருது பாருங்கள். 10
அப்போ 5, இங்கே வந்து 5 இருக்கும், 5ல் 1 போனால் 4, 11ல் வந்து 3 போனால் 8. அப்போது மணி எத்தனை நமக்கு உண்மையான மணி எத்தனை 8:45. ஓகேவா, ஆன்சர் வந்து 8:45, பி தான் ஆன்சர். ஓகேவா, இதுவே ஓகே. இன்னொரு கண்ணாடி பிம்பம் பார்த்துருவோம். கண்ணாடியில் பார்க்கும்போது கடிகாரம் 9:30 என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் என்ன? சிம்பிள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 11:60 என்ன நேரம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கழிங்க. 9:30 வந்து கழிச்சா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 2:30 ஆன்சர். 11:9 போனால் எனது 2:30. ஓகே, உண்மையான நேரம் வந்து 2:30. ஓகே, இப்போது இவ்வளோ நேரம் கண்ணாடி பிம்பம் வந்து பார்த்துட்டோம். இப்போ தண்ணீர் பிம்பம் பார்ப்போம். ஓகே, வாட்டர் இமேஜ். நீரில் பார்க்கும்போது கடிகாரம் 4:50 என நேரம் காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, உண்மையான நேரம் என்ன அப்படிம்போம் இதுவே நம்ம கண்ணாடி பிம்பம்னா நமக்கு வந்து 11:60 கழிக்க சொல்லியிருக்கேன். நீர் பிம்பம்னா நம்ம இதுலேருந்து 18:30 கழிக்க சொல்லியிருக்கேன். 18:30 வந்து எதை கழிக்கணும், 4:50 கொடுத்துருக்க நீர் பிம்பத்தை வந்து கழிக்கணும், 4:50. இப்போ பாருங்கள், இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 30லேருந்து 50 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அதனால நம்ம இங்கேருந்து கடன் வாங்குவோம். இங்கே இருக்கிறது எல்லாமே எனது 18 மணி நேரம், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நிமிடம். ஓகேவா, அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாம் மணி நேரம், இந்த சைடில் இருக்கிறது நிமிடம். அப்போது நம்ம 1 மணி நேரம் அப்படிங்கிறது கடன் வாங்கும் போச்சுல எத்தனை நிமிஷம்? 1 மணிக்கு 60 நிமிடம். ஓகேவா, 60 நிமிடத்தை வந்து கடன் வாங்கியிருக்கோம். இந்த சைடில் போடும்போது அந்த நிமிடமாக தான் போடும். 60யும் 90யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 17. அதாவது இங்கேருந்து 1 மணி நேரத்தை வந்து கடன் வாங்கிட்டோம். அப்போ 90 நிமிடம். ஓகேவா, 60 நிமிடத்தை ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து 0 என்னது இந்த 0ன்னு போட்டுருவோம். அடுத்து வந்து 13லேருந்து 5 கழிச்சு அப்படிலாம் போடக்கூடாது. இங்கே இருக்கிறது மணி டைம், இங்கே இருக்கிறது நிமிடம் டைம். ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணணும். அப்போது 4:50 இப்போ வந்து கழிச்சு போடணும். ஓகேவா, அதுதான் கரெக்டு. 0 0 9ல் 5 போனால் 4, 7ல் 4 போனால் 3, மீதி 1. ஓகேவா, 13:40 அப்படின்னு மணி. ஓகேவா, 13:40. இது வந்து நமக்கு ரயில்வே டைம்லையும் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய நார்மல் டைம் என்னது கிளாக் வைஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 13க்கு உங்களுக்கு தெரியும், 12க்கு அப்புறமா வந்து 13 கொடுத்ததுனால இருந்து 1:40 மணி. ஓகேவா, நம்மளுடைய நார்மல் கிளாக்குமே தெரியும். ஓகேவா, 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நார்மல் கிளாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரயில்வே டைமாக கூட இருக்கலாம். 24 மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி. இதுக்கான ஆன்சர் வந்து 13:40. அப்படி இல்லைனா 1:40 இப்படியும் கொடுத்துருக்கலாம், இதுவும் கொடுத்துருக்கலாம் ஆப்ஷனில். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். அதே நீர் பிம்பம் தான். நீரில் பார்க்கும் பொழுது கடிகாரம் வந்து 4:44 நேரம் என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 18:30 கழிச்சிடணும். எதை நம்ம கொடுத்துருக்க 4:44 மணி நேரத்தை. அதே மாதிரி தான் 30லேருந்து 44 வந்து கழிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம 17 மணி நேரம் இருந்து 1 மணி நேரத்தை கடன் வாங்கினா இங்கே வந்து எத்தனை நிமிஷமாகும்? 90 நிமிடங்கள் ஆகும். அப்போ 4:44. 10ல் இது வந்து நிமிடத்தில் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ 8, இங்கே 10. 10ல் 4 போனால் 6, 8ல் 4 போனால் 4, 7ல் வந்து 4 போனால் 3, 1. ஓகேவா, அப்போ மணி எத்தனை? 13:46. 13:46. இதுவே நம்ம வந்து நம்மளுடைய 12 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா நமக்கு மணி எத்தனை? 1:46. ஓகேவா, ஆன்சர் வந்து 1:46. 12ஆல் வந்து டிவைட் பண்ணிடுங்க. மீதி ரிமைனிங் இருக்கிறதா நம்மளுடைய மணி நேரம். ஓகே, இப்போது நம்ம வந்து மிரர் இமேஜும் பார்த்துட்டோம், வாட்டர் இமேஜும் பார்த்துட்டோம். கிளாக் சம் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு இதோட உங்களுக்கு. ஓகேவா, தேங்க்யூ.